பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் ரொம்பவே கோலாகலமாக தொடங்கி நடந்துகிட்டு இருக்கிற இந்த வேளையில நேற்று நடந்த ஒரு பாக்ஸிங் ஈவெண்ட்ல ஒரு மிகப்பெரிய கான்ட்ரோவர்சி வெடிச்சிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இவ்வளவு பெரிய ஒரு ஈவெண்டான பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல இப்படிப்பட்ட ஒரு கான்ட்ரோவர்சி வெடிக்கிறதுக்கான காரணம் என்ன, இதற்கு ஒரு சொல்யூஷன் இருக்குதா இல்லையா, அப்படி இருக்குதுன்னா அது என்ன சொல்யூஷன், இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, பாரிஸ்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டிகள்ல ஒரு மிகப்பெரிய கான்ட்ரோவர்சி ஒன்று வெடிச்சிருக்குது. ஸோ கண்டிப்பா இதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். பெண்களுக்கான குத்துச்சண்டை போட்டியில இத்தாலியை சேர்ந்த காரணி அப்படிங்கிறவங்களுக்கும் அல்ஜீரியாவை சேர்ந்த கிளைஃப் அப்படிங்கிறவங்களுக்கும் இடையில போட்டி நடந்திருக்குது. ஸோ இந்த போட்டி பார்த்தீங்கன்னா வெறும் 46 செகண்ட்ல முடிவடைஞ்சிருக்குது. காரணம் என்னன்னா, கிளைஃப் கொடுத்த ஒரு 4 பஞ்சையே இந்த கேரணி அப்படிங்கிறவங்களால தாங்க முடியல. ஸோ அவங்க மூக்கிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ நான் போட்டியிலிருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 46 செகண்டில் போட்டியிலிருந்து விலகி இருந்திருக்கிறாங்க. ஸோ இதில் என்னப்பா கான்ட்ரோவர்சியை கிளப்புறதுக்கு இருக்குது, அவங்க அடிச்ச அடியா அப்படி இடி மாதிரி விழுந்திருக்கும் போல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க இல்லை. என்னதான் இந்த கிளைஃப் அப்படிங்கிறவங்க பெண்ணா இருந்தாலும் பெண்களுக்கான ஒரு குத்துச்சண்டையில கலந்துகிட்டாலுமே கூட அவங்க கிட்ட ஆண்களுக்கான குணாதிசயங்கள் அதிக அளவுக்கு இருக்கிறதா குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்குது. ஸோ யூஸ்வலாவே ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டா இந்த டெஸ்டோஸ்டிரோன் லெவல் அப்படிங்கிறதாங்க பெண்ணா ஆனா அப்படிங்கிறத நிர்ணயிக்கும். சும்மா பார்த்து இந்த பிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு பெண்ணா ஆனா அப்படிங்கிறத முடிவு செய்ய மாட்டாங்க. காரணம், இந்த டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அதிக அளவுக்கு சுரந்துச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மசில் மாஸ் அப்புறம் போன் ஸ்ட்ரென்த், இந்த 2 விஷயமே ரொம்பவே பலமா இருக்கும். ஸோ சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இந்த டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிறது அதிக அளவுக்கு சுரக்கும். ஸோ அந்த மாதிரி டெஸ்டோஸ்டிரோன் அதிக அளவுக்கு சுரக்கக்கூடிய பெண்களை கூட்டிகிட்டு போய் நார்மலாக சுரக்கக்கூடிய பெண்கள் கூட மோத விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு அதிக அளவுக்கு சுரக்குதோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது நேச்சுரலாகவே உண்டு. ஏன்னா இந்த டெஸ்டோஸ்டிரோன்ங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மசில் மாஸ், போன் ஸ்ட்ரென்த், இது 2ஐயுமே குறிக்குது இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற லெவல் கிட்டத்தட்ட 10 ல இருந்து 35 நானோமோல்ஸ் அப்படிங்கிற அளவு வரைக்கும் சுரக்கும். இதனால தான் யூஸ்வலாகவே ஆண்கள் அப்படின்னா இந்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஏன்னா மசில் மாஸும் இந்த போன் ஸ்ட்ரென்த் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லையா. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் அப்படிங்கிறது வெறும் 0.5 ல இருந்து 2.5 நானோமோல்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு தாங்க இருக்கும். ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியும். இதனால தாங்க இந்த பாக்ஸிங் மாதிரியான போட்டிகளில் ஆண்களையும் பெண்களையும் நேருக்கு நேர் மோத விட மாட்டாங்க. காரணம், ஆண்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டிரோன்கிற ஹார்மோன் சுரக்கிறதுனாலேயே ஒரு நேச்சுரல் அட்வான்டேஜ் உண்டு, அதுதான் இந்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த். ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் அட்வான்டேஜ் இருக்கிற ஒரு ஆணையும் அந்த நேச்சுரல் அட்வான்டேஜ் இல்லாத ஒரு பெண்ணையும் கூட்டிகிட்டு நேரடியாக மோத வைக்கிறதுங்கிறது சரிசமமான போட்டியாக கருதப்படாது அப்படின்னு சொல்லி தான் இந்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த் தேவைப்படுற எல்லா கேம்ஸ்லையுமே ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் செப்பரேட் பண்ணி நடத்துவாங்க. அதுவே இந்த மென்டல் ஸ்ட்ரென்த் தேவைப்படுற கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு செஸ் எடுத்துக்கோங்க. செஸ்ல ஆண்களும் பெண்களுமே மோதுவாங்க. ஏன்னா இந்த டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோன் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் தான் கொடுக்கும், மென்டல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆண்களும் பெண்களும் மோதலாம், அதனால எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ இப்போ எழுந்திருக்கிற கான்ட்ரோவர்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னதான் சிலர் பெண்களாகவே இருந்தாலுமே கூட அவங்களுக்கு நேச்சுரலாகவே டெஸ்டோஸ்டிரோன்கிற அந்த ஹார்மோனோட அளவு சாதாரண பெண்களுக்கு சுரக்கிறத விட அதிக அளவுக்கு சுரக்கும். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த ஹார்மோன் மூலமாக கிடைச்ச அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து இவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நபர்களை எப்படி பெண்கள் கூட மோத விடுவீங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை எழுந்த பிறகு தான் இந்த ஸ்போர்ட்ஸ் நடத்தக்கூடிய கமிட்டிஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் கூடி பேசி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இந்த டெஸ்டோஸ்டிரோன் லெவல்ஸை ஒவ்வொரு போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடியும் எல்லா வீராங்கனைகளுக்கும் டெஸ்ட் பண்ணணும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த டெஸ்டோஸ்டிரோன் லெவல் 10 நானோமோல்ஸுக்கு மேலே இருக்குதோ அவங்களெல்லாம் ஆனா கிளாஸிஃபை பண்ணிடணும், அவங்கள பெண்கள் கூட மோத விடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு செய்கிறாங்க. காரணம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆண்களுக்கு 10 நானோமோல்ல இருந்து 35 நானோமோல் வரைக்கும் சுரக்கும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 10க்கு மேலே போயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஆணுக்கு இருக்கக்கூடிய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிற ஒரு கன்சிடரேஷனில் தான் இந்த வரையறை அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண பெண்களுக்கு வெறும் 2.5 நானோமோல் தான் சுரக்கும். ஆனால் இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா
10 நேனோமோல் வரைக்கும் இருந்தாலே அவங்க பெண்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2.5க்கு மேலே 10 வரைக்கும் சுரக்கக்கூடியவங்களும் பெண்கள் பிரிவில் தான் போட்டிடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண பெண்களை விட அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு 10 நேனோமோலுக்கு மேலே இருந்தால் தான் அவங்கள வந்து பெண்கள் கேட்டகரியில் சேர்த்துக்க மாட்டாங்க. அதுவே 9 நேனோமோல் இல்லை 9.5 நேனோமோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த டெஸ்டோஸ்டிரோன் மூலமாக அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தில் ஒரு அட்வான்டேஜ் உண்டு. அதே சமயம் அவங்க இந்த பெண்கள் பிரிவிலையும் போட்டியிட முடியும் இல்லையா? ஸோ இதுதான் இப்போ வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக வெடிச்சிருக்குது. ஸோ இப்போ இந்த பாக்ஸிங் ஈவெண்ட்டில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளைஃப் அப்படிங்கிறவங்க சாதாரணமாகவே டெஸ்டோஸ்டிரோன் அதிகமாக சுரக்கக்கூடிய ஒரு நபர். அதாவது அவங்களுக்கு இப்போ 10க்கு கிட்ட ஏதோ ஒரு லெவலில் டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிறது இருக்கும். உதாரணத்துக்கு 8 9 வச்சுக்கோங்க. அதே சமயம் இந்த கேரினிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 2.5 நேனோமோல்ஸ் தான் வந்து இந்த டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிறது அதிகபட்சமாகவே சுரக்கும். ஸோ இப்போ இவங்க 2 பேர்த்தையும் மோத விடும்போது நீங்கள் அந்த கிளைஃபை பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துங்கிறது காரணியை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கே கொஞ்சம் அந்த மேல்னஸ் அப்படிங்கிறது அவங்க கிட்ட தெரியும். ஸோ அதனாலேயே அவங்க கொடுக்கக்கூடிய அடி அப்படிங்கிறது கேரணிக்கு ரொம்ப பலமாக வந்து விழுகுது. அவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் மூக்குலேருந்தே ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு டவுட் ஒன்று வந்திருக்கும், ஏன்பா இந்த கிளைஃபுக்கு ஏதோ XY குரோமோசோம் அப்படிங்கிறது இருக்காமே, இந்த XY குரோமோசோம் ஆண்களுக்கு தான் இருக்குமா? ஸோ இவங்க ஆண்கள் பிரிவில் போட்டியிட வேண்டியவங்க பெண்கள் பிரிவில் போட்டிட்டு இருக்காங்களே, அதை பற்றி நீங்கள் ஏன் எதுவுமே பேசலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த குரோமோசோமை வச்சு ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லி எந்த ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ்லையுமே கிளாஸிஃபை பண்ண மாட்டாங்கங்க. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே சில பெண்களுக்கு ஒரு சிண்ட்ரோம் வந்துச்சு அப்படின்னா இந்த XY குரோமோசோம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பிறப்பிலிருந்தே இருக்கும். ஸோ இந்த XY குரோமோசோம் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த பெண்ணை வந்து நம்ம ஆண் அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, அந்த குரோமோசோம்னால் அவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது கிடைக்க போகிறதில்ல. அவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் எங்கேருந்து வரும்னா அந்த டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோன்லேருந்து தான். அதுதான் இந்த XY குரோமோசோம் இருக்குதுல்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆண்களுக்கான குரோமோசோம் டெஸ்டோஸ்டிரோனை சுரக்கும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க இல்லை. என்னதான் XY குரோமோசோம் இருந்தாலுமே கூட சில பெண்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்காது. ஸோ அந்த Y குரோமோசோம் இருந்தாலும் பயன் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உலகளவில் நடக்கிற எல்லா ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ்லையுமே இந்த Y குரோமோசோமை வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கிறதுக்கு இந்த டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோனல் டெஸ்ட் தான் பயன்படுத்துவாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து அதை பற்றி எதுவுமே பெருசாக பேசலை. ஸோ அது வந்து ஒரு தேவையில்லாத டாபிக் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த டெஸ்டோஸ்டிரோன் லெவல்ஸ் அப்படிங்கிறதா இங்கே ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனால தான் இப்போ பலரும் என்ன எதிர்க்கிறாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒருத்தங்களை கொண்டு வந்து பெண்கள் கூட மோத விட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எழுப்பப்பட ஆரம்பிச்சிருக்குது. சாதாரணமாகவே இந்த ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டோப் டெஸ்ட் அப்படிங்கிறத பண்ணுறது ரொம்பவே சகஜமான ஒரு விஷயம். ஸோ எதற்காக இதை பண்ணுவாங்கன்னா, சில வீரர்கள் ஆனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மருந்துகளை உட்கொள்றதன் மூலமாக இந்த டெஸ்டோஸ்டிரோன் லெவல்ஸை அதிகப்படுத்திக்க முடியும். அது மட்டும் இல்லை, அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யாரும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி இந்த அன்ஃபேர் அட்வான்டேஜை எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த டோப் டெஸ்ட் அப்படிங்கிறதே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டோப் டெஸ்ட் அப்படிங்கிறத பண்ணுறதுக்கு காரணமே இதுதான் அப்படிங்கும் பொழுது, இந்த மாதிரி ஹை டெஸ்டோஸ்டிரோன் இருக்கிற ஒருத்தங்களை கொண்டு வந்து விட்டா அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? ஸோ ரெண்டுமே ஒன்று தான் இல்லையா? டோப் எடுத்துக்கிறவங்களுக்கும் இந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகமாகும், இந்த டெஸ்டோஸ்டிரோன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இவங்க 2 பேர்த்தையும் வந்து ஒரே அளவில் பார்த்து பேன் பண்ணாமல் எதுக்கு எங்கள் கூட மோத விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விகள் எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இங்கே இன்னொரு விஷயத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி என்னதான் அவங்களுக்கு டெஸ்டோஸ்டிரோன் அதிகமாக சுரந்தாலும் அதை காரணமாக வச்சு அவங்கள விளையாடுறதுக்கு இல்லாமல் தடை செய்யக்கூடாது இல்லையா? ஸோ இந்த ஒரு அஸ்பெக்டும் முன்வைக்கப்படுது. ஏங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹார்மோன் அதிகமாக சுரக்குதுங்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னீங்க, எப்படிங்க அது என்னங்க நியாயம் அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்படுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ணலாம். ஆனால் அதை ஏன் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க, அதில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அதிக அளவுக்கு டெஸ்டோஸ்டிரோன் சுரக்கக்கூடிய பெண்களையும் அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலருக்கு டெஸ்டோஸ்டிரோன் கம்மியாக சுரக்கும். ஸோ இந்த மாதிரி கம்மியாக சுரக்கக்கூடிய ஆண்களையும் ஒரு கேட்டகரியில் போட்டு அவங்களுக்கு வந்து தனியாக கேம்ஸ் அப்படிங்கிறத நடத்தலாம் இல்லையா? அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸை பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இந்த மாதிரி போட்டிகளில் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. ஈவன் பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் கூட ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கூட வந்து கிடையாது. ஸோ அவங்களையும் மொத்தமாக போட்டு அவங்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு கேம்ஸ் அப்படிங்கிறத நடத்துறதுக்கு முயற்சி செய்யலாம். இதன் மூலமாக அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி கேம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதிரி கான்ட்ரவர்சியும் கிளம்பாமல் இருக்கும் இல்லையா? ஸோ சீரியஸாக வந்து இதை ஏன் பண்ணலை அப்படிங்கிறது தெரியல. ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம். அப்படி ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது இதில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
ஃபைனலாக இப்போ இந்த கிளைஃபுக்கும் கேரனிக்கும் இடையில நடந்த போட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கண்ணோட்டம் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.